புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. உச்சநீதிமன்றத்தில் கூடங்குளம் மனு நிலையத்துக்கு எதிரான வழக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு போட்ட நீங்க இடைக்கால தடை கேட்டிருக்கிறீங்க. அந்த தடையை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்தது அப்படின்னு செய்தி சொல்லுது. அது தொடர்பாக இன்று வந்த செய்திகளை முதல்ல பார்த்துடலாம். அதன் பிறகு நம்ம விவாதத்தை தொடரலாம். கூடங்குளம் அணுமின் திட்டத்துக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மீண்டும் மறுப்பு அப்படின்னு ஒரு செய்தித்தாள்ல போட்டிருக்காங்க. அதுதான் உண்மையிலேயே உச்சநீதிமன்றத்தில் நடந்த விஷயமா? நிச்சயமா கிடையாது. ஆக்சுவலா எங்க தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து இவ்வளவு மாசம் நீங்க வந்து ஹியர் பண்ணிருக்கீங்க, இந்த கேஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப ஆனா வெளியே வந்து நிறைய பேர் வந்து இப்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்ப ஆரம்பிச்சிருவாங்க சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அதனால எங்களோட ஒரிஜினல் பிள்ளையில இருந்த ஒரு இன்டர்வியூ ஸ்டே, அதாவது இடைக்கால தடையை வந்து நாங்க திருப்பி வலியுறுத்துறோம். அப்ப உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, கோர்ட்டுக்குள்ள வந்து அவங்க எப்ப ஆரம்பிக்க போறோம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க சொன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு நாங்க வந்து பதில் சொல்ல முடியும். அவங்க வெளியே தான் அப்படி பேசிட்டு இருக்காங்க. அதுபோல நாங்க இறுதி தீர்ப்பு வந்து இன்னும் சில ஒரு 15 நாள் குறிப்பு இல்ல, நாங்க இறுதி தீர்ப்பு சொல்ல போறோம். இடைக்கால தடை தேவையான தான் சொன்னாங்க. கூடங்குளம் அனுமதிக்கு அனுமதி அப்படிலாம் வந்து மிஸ் இன்டர்பிரேஷன் அது இல்ல. ஆனா இன்றைய செய்திகள் இன்னொரு செய்தியில உற்பத்திக்கு முந்தைய ஸ்டேஜில் உண்டான எரிபொருள் நிரப்பியதற்கு பிறகு உற்பத்தி தொடங்குவதற்கு முந்தைய நிலையில அது செயல்படுது அப்படின்னு சொல்றாங்களே. அந்த ப்ராசஸ் வந்து கூடங்குளத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் அதற்கு பொருள். நிச்சயமா. அதாவது இது வந்து என்ன காமிக்குதுன்னா, இந்திய அணுசக்தி துறை வந்து உச்சநீதிமன்றத்து மீது எவ்வளவு மரியாதையும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்கன்னு தெளிவாக காமிக்குது நமக்கு. ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு நீதிபதிகள் உட்கார்ந்து தொடர்ச்சியாக கடந்த 3 மாசமா உட்கார்ந்து எல்லா வழக்குகளையும் ஒத்தி வச்சுட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது இப்படி அவசரமா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்றேன். உயர்நீதிமன்ற தீர்ப்புல வந்து ஒரு பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க, நீங்க வந்து அந்த 16 கிலோமீட்டர் ரேடியஸ்ல உள்ள எல்லா கிராமங்களுக்கும் பேரிடர் பயிற்சி கொடுக்கணும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கூட அவங்க வந்து நம்ம முடிக்க ஒரே ஒரு கிராமத்துல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த நீதித்துறை மீது அவங்க எவ்வளவு தூரம் மரியாதையும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க காமிக்குது. நீங்க அரசு சார்பாக இப்போ வழக்கினுடைய நிலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வழக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற 120 கோடி மக்களுக்கு கிடைத்த வெற்றியா தான் நான் கருதுகிறேன். இரண்டாவது நண்பர் சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே இடைக்கால தடை கேட்க வேண்டும் சூழ்நிலையே இல்ல. இப்போ இடைக்கால தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் மறுப்பதிலிருந்து இதற்கு உச்சநீதிமன்றம் தடையாக இல்லை என்பது தெளிவாகிறது. அது சுந்தரராஜன் வழக்கு போட்ட செப்டம்பர்லயே வந்து இடைக்கால தடை விதிக்க முடியாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். இது 2வது முறை மறுபடியும் சொல்லியிருக்கிறார் இடைக்கால தடை விதிக்க முடியாது என்பது. குறைந்தபட்ச வேலைகளை துவக்குவதற்கு உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தடையாக இல்லை. பாதுகாப்பு அம்சங்கள், அதுவும் புகுஷிமா விபத்துக்கு பிறகு வடிவமைக்கப்பட்ட அந்த 17 அம்சங்களை கொண்ட அந்த பாதுகாப்பு அம்சங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை மட்டுமே கண்டறிய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கான தாக்கீதை தர இருக்கிறோம். அடிப்படையிலே செய்யக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு விட்டன என்பதை சுப்ரீம் கோர்ட்டிலே அரசு தாக்கல் செய்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஆரம்ப கட்ட வேலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 17 பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கு 6 மாதம் முதல் 2 வருடங்கள் வரை ஆகும் அப்படின்னு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்க. நீங்க அந்த 17 பரிந்துரைகளையும் நிறைவேற்றினதுக்கு பிறகுதான் தொடங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய பிரேயரா? ஆமா, அதுவும் ஒரு பிரேயர். அதாவது என்னன்னா, எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகுது. இந்த 17 பரிந்துரைகள் வந்து அதீத பாதுகாப்புக்கானவை. அவர் சொல்ற மாதிரி பேசிக் சேஃப்டி ஏற்கனவே இருக்குது. ஒரு அபண்டன்ட் காஷன், அந்த அவங்க ஸ்டாண்ட், ஏஆர்பி ஸ்டாண்ட் தான். அந்த மக்கள், மீனவர்கள் மக்களுக்கும் தலித்துகளுக்கும் அபண்டன்ஸ் சேஃப்டிக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? அவங்க சொல்றாங்க அபண்டன்ட் காஷன் தான், அடுத்த 2 வருஷத்துல செஞ்சுக்கலாம், போக செஞ்சுக்கலாம் சொல்றாங்க. அந்த அபண்டன்ட் காஷனுக்கு அவங்க தகுதியற்ற மக்கள் சொல்றதுக்கு இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? ஒண்ணு. 2வது, இந்தியாவின் முதல் 1000 மெகாவாட் அணு உலை இதுதான். இந்தியாவின் முதல் 100% இம்போர்ட்டட் ரியாக்டர் இதுதான். அதுக்கு அடுத்தது எல்லாத்தையும் முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா ரியாக்டருமே PHWR வெரைட்டிஸ் சேர்ந்த ரியாக்டர்ஸ். இதுதான் முதல் முறையாக PWR ரியாக்டர். இது எல்லாத்தோட அதிர்ச்சிகரமான விஷயம். VVR412 அதான் மாடல் கூட போட்டுருக்காங்க. உலகத்துல எங்கேயுமே கிடையாது வரைக்கும். சோ அது எப்படி செயல்படும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், யார் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நம்ம வந்து சோதனை எலிகளாக இருக்கோம். ஆனா இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது நிச்சயமாக அதீத பாதுகாப்பு தேவை அப்படிதான் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்கோம். நண்பர் சொல்வதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதுல வந்து அதீத பாதுகாப்பு நிச்சயமாக தேவை. இவர் சொன்னது போல யார் தலித் மக்களுக்கும் மீனவ மக்களுக்கும் அந்த பாதுகாப்பு தேவையில்லை என்று யாரும் சொல்லவில்லை. நம்மை பொறுத்தவரை நம்முடைய அறிவு என்பது அணுசக்தி துறையிலே மிக குறைவானதுதான். இதிலே தேர்ச்சி பெற்றவர்கள், வல்லுநர்கள் போன்ற கருத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. டாக்டர் அப்துல் கலாம் பாதுகாப்பு அம்சங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்.
டாக்டர் சாந்தா அம்மையார் அவர்கள் புற்றுநோய் ஆராய்ச்சியினுடைய 50 ஆண்டு கால சேவைக்கு சொந்தக்கான சாந்தா அம்மையார் சொல்லியிருக்கிறார், புற்றுநோய் வருவதற்கான அணுவிச்சிலால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அணுசக்தித்துறை தலைவர் சீனிவாசன் சொல்லியிருக்கிறார், முழுமையாக அம்சங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை நாம் குறைந்தபட்ச தகவலை வைத்துக் கொண்டு நீங்க பட்டியலிடுகின்ற ஏற்கனவே 20 அணுமின் உலைகள் இந்தியாவிலே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த 50 ஆண்டுகளாக. நீங்க பட்டியலிடுகின்ற அறிஞர்கள் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி அறிவியல் உலகத்துல எதிர்பக்கத்திலயும் அறிஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை நீங்க கணக்கில் எடுத்துட்டு பேசினா நல்லது. நடைமுறையிலே ஏற்கனவே 20 அணுமின் உலைகள் கடந்த 50 ஆண்டுகளாக சிறப்பாக இந்தியாவிலே இயங்கிக் கொண்டிருக்கிறதா இல்லையா என்பது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. கல்பாக்கத்திலே அணுமின் நிலையம் வரும்போது சென்னையே அழிந்துவிடும் என்று சொன்னார். கல்பாக்கத்தை சுற்றி இருப்பவர்களெல்லாம் கதிர்வீச்சினால் புற்றுநோய் வரும் என்று சொன்னார்கள். இயற்கையிலே இருக்கக்கூடிய 2.4% அந்த சில்லி சிவட் என்று சொல்கிறோமே, மில்லி சிவட் என்று சொல்கிறோமே, அந்த அளவிற்கு கூட அணுமின் நிலையங்களால் கதிர்வீச்சு ஏற்படவில்லை என்பதை ஆராய்ச்சிகள் நிரூபித்திருக்கின்றன. அதுதான் உண்மை. இல்ல நீங்க அவங்க ஒரே சின்ன கருத்து சொல்றாங்க. அவங்க டாக்டர் சாந்தான்னு சொல்றாங்க, அவங்க புற்றுநோய் பத்தி சொல்றாங்க. டாக்டர் சாந்தாவோட வெப்சைட் போய் அவங்க பார்க்கட்டும். காசஸ் ஆஃப் கேன்சர்ல வந்து அயனைசிங் ரேடியேஷன் அப்படி ஒரு கிளாஸ் இருக்கு. அயனைசிங் ரேடியேஷன் வந்து அணு உலையில தான் வரும். அது வந்து அவங்களே சொல்லிடுறாங்க. ரேடியேஷனோட அளவு இல்ல, அந்த அளவு உலகத்தில் பாதுகாப்பான கதிர்வீச்சு அளவுன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும், ஒவ்வொரு ஹியூமன் பாடி மாதிரி மாறும். அதான் வந்து உண்மையான விஷயம். இது எல்லாத்தையும் விட அந்த 17 பரிந்துரைகள் நாங்க சொன்ன பரிந்துரைகள் இல்ல, அவங்க சொன்ன பரிந்துரைகள் இல்ல, அவங்க அமைச்ச டாஸ்க் ஃபோர்ஸ் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். நான் சொல்றேன் 2 வருஷம் ஆகும்னா பண்ணிட்டு வந்து அணு உலை ஆரம்பிக்க வேண்டியதுனா அது ஒரு முக்கியமான காரணம். அந்த 2 வருஷத்துக்குள்ள நம்ம வானம் கீழே வந்துட போல 25 வருஷம் வெயிட் பண்ணிட்டோம் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக. 2 வருஷம் வெயிட் பண்றது என்ன அர்த்தம் இருக்க முடியும்? 13,500 கோடி ரூபாய் முதலீடு செய்து 10 ஆண்டுகளாக இது உற்பத்திக்கான அடிப்படை தேவைகளை எல்லாம் அடிப்படை வேலைகள் எல்லாம் முடித்துவிட்ட பின்னாலே திடீரென்று முளைத்திருக்கிறது கூடங்குளம் அணுமின் திட்டத்திற்கான எதிர்ப்பு. இன்னும் இதை காலம் தாழ்த்திக் கொண்டே போனால் இந்திய மக்களுடைய வரிப்பணம் வீணாகிறது, இந்தியாவுடைய தேவை பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது, தமிழகம் இருளிலே சிக்கி தவிக்கிறது, மின்சாரம் அவசியமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இன்னும் 2 ஆண்டுகள் என்ன குடியா மொழிகளும் என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை. கோயம்புத்தூர் பக்கம் போய் இதை சொன்னார் என்று சொன்னால் சிறு தொழில் முனைவர்கள் எல்லாம் இவர்கிட்ட சண்டைக்கு வந்து விடுவார்கள். மின்சாரத்துக்கும் அணுவுடைய சம்பந்தம் கிடையாது. நம்ம தொடர்ந்து பேசலாம். பொதுப்பு கருத்தங்கள் சரி இடைவேளைக்கு பிறகு தொடரும்.